அங்கிள். வாமா ஷாலினி, உட்கார். ஹாய். ஹாய் பிரியா, அம்மாவை காஃபி கொண்டு வர சொல்லு. ஏமா திலீபனை பாத்தியா? அவன் எப்படி இருக்கான்? கொண்டு வரமா. ஆன்ட்டி நினைச்சு அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான் அங்கிள். நான் வீட்டுக்கு போயிருந்தப்ப கூட அவன் என்கிட்ட சரியாவே பேசல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவனே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. ஆன்ட்டி செத்ததுக்கு நீங்க தான் காரணம்னு ரொம்ப கோவமா பேசினா. இந்த விஷயத்துல அவனை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. திலீப்பை என் மேல கோபப்படுறது நியாயம்தாமா. இந்தாமா. வள்ளியோட சாவுக்கு நான் தான் காரணம். எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக நான் பண்ண முட்டாள்தனம் அவளை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிடுச்சு. அந்த பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிச்சே ஆகணும். அங்கிள், நான் இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லி உங்க மேல கேஸ் போடுறதா இருக்காங்களாம். இது விஷயமா சிவனேசன் தான் லாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு திலீபன் சொன்னா. ஏங்க, இந்த சமயத்துல கூட அவங்களால சொத்தை பத்தி எப்படிங்க யோசிக்க முடியுது? இப்படி சொத்துக்காக அலையிற பிள்ளைங்களா நாளைக்கு உங்களோட வந்து சேர போறாங்க. இத பாருங்க, வீணா கற்பனையை வளர்த்துக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. அப்பா, சிவனேசன் தான் அவங்க மனசை கலைச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆளை அடக்கி வச்சிட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் தோணுதுப்பா. உண்மைதாமா. சிவனேசன பிள்ளைங்க 3 பேரும் கண்மூடித்தனமா நம்புறாங்க. அவன் என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்காங்க. இப்ப நாம அவனை ஏதாவது செஞ்சிட்டா அதுவும் நமக்கு எதிராதாம முடியும். கேஸ் பொண்ணுன்னு பேசிட்டு தானே இருக்காங்க. நோட்டீஸ் வரட்டும், பாத்துக்கலாம். அங்கிள், திலீபனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அது கூடி சீக்கிரமே நிறைவேறிடும் நினைக்கிறேன். இப்ப அவன் அம்மா இறந்த சோகத்துல இருக்கான். அவன் மனசை மாத்துறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு அவனை மகாபலிபுரம் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். அப்ப அவன் கூட தனியா பேசுற வாய்ப்பு நிறைய இருக்கு அங்கிள். பரவாயில்லமா, நீ எனக்காக பேச போய் உன்னையே அவன் வெறுக்கிற மாதிரி செஞ்சிடாத. என்னைக்காவது ஒரு நாள் இந்த அப்பாவோட பாசம் கண்டிப்பா அவனுக்கு புரியும். நிச்சயமா அவன் என்கிட்ட திரும்பி வருவான். நீ பேசிக்கிட்டுமா, வந்துடுறேன். ஏண்டி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க, என்னோட வந்து சேர்ந்துருவாங்கன்னு ஒளறிக்கிட்டு இருக்காரு. இவர் எப்படி நம்புறது? அது அப்பாவோட நம்பிக்கைமா. அதனாலதான் அவர் ஓரளவுக்காவது நடமாடிட்டு இருக்காரு. இந்த நம்பிக்கையும் இல்லைன்னா அவர் உடைஞ்சு போயிடுவாரு. அவர் அப்படியே விட்டுடுவோமே. எனக்கு குழப்பமாவே இருக்குடே. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. ஐயோ. நான் கிளம்புறேன் பிரியா. ஆன்ட்டி கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பாக்கும் சிவனேசனுக்கும் உள்ள பிரச்சனை இப்போதைக்கு முடியாது. அது லைஃப் லாங் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா அவங்க பிரச்சனையால உங்க லைஃப் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. நீங்க பேசுறது எனக்கு புரியல. புரியும்படியவே சொல்றேன். திலீபன நீ லவ் பண்றதானே? அது அது வந்து இல்லன்னு மட்டும் சொல்லாத. நீ திலீபன் மேல காட்டுற இன்ட்ரெஸ்ட், அவனை பத்தி பேசும்போது உன் கண்ணுல தெரியற சந்தோஷம், இதெல்லாம் பாக்குறப்போ நான் சொன்னது கரெக்டா தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் ஷாலினி. ஆனா திலீபனுக்கு தான் சுசியோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சே, அப்புறம் எப்படி? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா என்ன, திலீபனை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுற? திலீபனுக்கும் உன் மேல ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? சரியா தெரியல. அவன் என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறான்னு நினைக்கிறேன். ஆனா சுசி மேல அவனுக்கு பெரிய லவ் எல்லாம் கிடையாது.
அவ மனசை மாத்திட முடியும்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் பிளான் ஏதாவது வச்சிருக்கியா? ஆ, இல்ல, இது வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. என்ன ஷாலினி இது இவ்ளோ குழந்தைத்தனமா இருக்கே? இந்த லவ்ல இருக்கிற காம்ப்ளிகேஷன் உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இது திலீபனோட முடிவு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. சிவனேசன்ங்கிற ஒரு பெரிய வில்லன் உங்க லவ்வுக்கு எதிரியா வருவான். வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பிளானிங்லாம் வேணும். இல்லனா நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? திலீபன் மனசை மாத்திட்டா சிவனேசனால என்ன பண்ண முடியும்? திலீபனே உன் லவ்வை ஏத்துக்கிட்டா கூட சிவனேசா அதை நடக்க விட மாட்டான். ஏன்னா நீ அவன் எதிரி தக்ஷணாமூர்த்தியோட ஃப்ரெண்டோட பொண்ணு. ஆனா சுசி சிவனேசனோட அக்கா பொண்ணு. இதுல அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்? என் அப்பா மேல இருக்கிற பகையை மனசுல வச்சுக்கிட்டு உங்க கல்யாணத்தை அவன் நடக்கவே விட மாட்டான். நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லைங்க. இது வரைக்கும் யோசிக்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இனிமேலாவது யோசி. சிவனேசன் வார்த்தையும் மீறி திலீபன் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கணும். அவனை அந்த அளவுக்கு மாத்துறதுதான் உங்க லவ் சக்சஸ் ஆறதுக்கு ஒரே வழி. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. கல்யாணத்துக்கு தான் இன்னும் 2 மாசம் இருக்கே. அதுக்குள்ள உன்னால முடியாதா என்ன? முடியும். ஆனா மூளையெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காத. நான் ஒரு சிம்பிள் ரூட் சொல்லி தரேன். திலீபன் மனசுல நீயா சுசியாங்கிற தடுமாற்றத்தை முதல்ல கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா அவளை விட எல்லா வகையிலையும் நீதான் பெஸ்ட்ங்கறத அவனுக்கு புரிய வைக்கணும். கடைசி ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். உன்னை தவிர அவன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை நீ உருவாக்கணும். இத நீ எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் பிளான் ஸ்ட்ரக்சர். அதான் நீங்க மகாபலிபுரம் போறீங்களே, அங்க நீங்க 2 பேரும் தனியா இருக்கிற சான்ஸ் நிறைய கிடைக்கும். அத கரெக்டா பயன்படுத்திக்கிறது ஓ சாமர்த்தியம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பிரியா, நான் வரேன். இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருங்க. ஓகே டாக்டர். நானே சக்தி விஷயமா அவங்க ஃபேமிலி ஆட்கிட்ட பேசலான்னு இருந்தேன். நல்ல வேளையா நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, நீங்க உங்களுக்கு என்ன உறவு? சக்திக்கு நான் அண்ணன் சார். சக்திக்கு ஒரு தம்பி இருக்காருன்னு தெரியும். நீங்க அண்ணனா சக்தியோட ஹஸ்பண்ட் லட்சுமி இருக்கார்ல, அவரோட அக்கா புருஷன் நான். என் பேர் முருகபூபதி. அவரோட புருஷனுக்கு அப்புறம் அண்ணன் அண்ணன் என் மேலே தான் மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கா. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட தான் முதல்ல வந்து சொல்லுவா. ஆனால் 2 நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறா. உடனே திரும்பி வந்துடுறா. டாக்டர் என்ன எதுன்னு கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அவள் பேச்சு நடவடிக்கைலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. என் தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை டாக்டர்? கண்ணு முன்னால அம்மா இறந்தது சக்தி மனசை ஆழமா பாதிச்சிருக்கு. அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் அவங்க வெளியே வரவே இல்லை. அதனாலதான் அவங்களால எங்கேயும் நார்மலா நடந்துக்கவே முடியல. நீங்க தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். கண்டிப்பா டாக்டர். அதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை? அவ வீட்டில் தான் ஒரு மாதிரியா இருக்கா. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போனா சரியாயிடுவான்னு நினைச்சோம். நீங்க பேசுறத பார்த்தா இங்கேயும் ஏதோ பிரச்சனை பண்ணிருப்பா போல இருக்கு. ஆமா, சக்தி பல வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க தான் பெஸ்ட் நர்ஸ்னு அவார்டு வாங்குவாங்க. எல்லா பேஷண்ட்ஸையும் அவங்க சகிப்புத்தன்மையோட கவனிச்சுக்கிறத பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். பேஷண்ட்டை வர்ற குடிகாரங்க அசிங்கமா பேசினா எனக்கே கோபம் வரும். ஆனா சக்தி அவங்க கிட்டையும் பொறுமையா பேசி அட்டன் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. அவங்களும் பேஷண்ட் தானே சார்னு எனக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. டாக்டர், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ என்ன பிரச்சனை? 2 நாளா சக்தி ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கா. யாரோ ஒரு பேஷண்ட் அவசரமா ஆஃபீஸ் போகணும்னு சொல்லும்போது
சக்தி அவங்கள தேவையில்லாம சத்தம் போட்டிருக்காங்க. அப்புறம் பிரியாங்கிற ஒரு பேஷண்ட்டை ஒரு சின்ன பிரச்சனைக்காக அடிக்கவே போயிருக்காங்க. ஒருவேளை டிஎம் சார் பொண்ணு இருக்குமோ? பேஷண்ட்டும் டியூட்டி நர்ஸும் சக்தி மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லாம சக்தியை நான் ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன டாக்டர், என் தங்கச்சியை பத்தி என்னென்னமோ சொல்றீங்க? அது கூட பேச தெரியாத அவளா இப்படி எல்லாம் பண்ணா? எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்கு. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சேன்னு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. அம்மா இறந்த துக்கத்துல தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியல டாக்டர். என் தங்கச்சி எப்படி இந்த நிலைமையிலேருந்து வெளியே கொண்டு வருது? சக்தியை 1 வாரமோ 2 வாரமோ லீவ் எடுத்துக்க சொல்லுங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்ட மனசு விட்டு பேச ஆரம்பிச்சாலே அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். முடிஞ்சா தினமும் கோயிலுக்கு கூட்டு போங்க. பாசிட்டிவான விஷயங்கள் அவங்கள சுத்தி நடக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அப்படியே சரியாகலன்னா என்ன டாக்டர் பண்றது? நாம நினைக்கிறத விட பிரச்சனை சீரியஸா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும். அந்த லெவலுக்கு போக வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லா எமோஷன்லையும் சப்போர்ட் பண்ணாவே அவங்க சகஜமான சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. ஓகே டாக்டர், நாங்க முயற்சி பண்றோம். அப்ப நான் கிளம்புறேன் டாக்டர். ரொம்ப நன்றி. வாங்க. சார் சார் சார், என்ன ஒருத்தரையும் காணோம்? வணக்கம்மா. யார் நீங்க? என்ன உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பொண்ணு பிரியா வீட்டில் இருக்காங்களா? இருக்கா? நீங்க யாருன்னு எனக்கு சொல்லவே இல்லை. எதுக்கு அவளை பத்தி விசாரிக்கிறீங்க? ஐயோ, என் பேர் முருகபூதிங்க. டிஎம் சார் நானும் ரொம்ப க்ளோஸு. இப்போ அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பிரியாவை கூப்பிடுங்க. உங்க பேச்சே சரியில்லையே. நீங்க யாரையும் பார்க்க முடியாது, கிளம்புங்க. ஐயோ என்னங்க? கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. யாரே? வாங்கக்கா. நீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? அண்ணி, உங்களுக்கு இவரை தெரியுமா? சக்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள. யோ போயா வெளியில. யோ போயா வெளியில. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது, போயா. எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம ஏங்க இப்படி வரட்டுறீங்க? என் பொண்ணை அடிக்கிறதுக்கு உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கீங்க. முதல்ல சிவனேச, அப்புறம் சக்தி, இப்ப நீயா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்கம்மா. நானும் உங்களை மாதிரி சக்தியை வெறுக்கிறவன். எதிரிக்கு எதிரி நண்பங்கிற முறையில தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க தான் என்ன புரிஞ்சிக்காம கோவப்பட்டு துரத்துறீங்க. சும்மா நிறுத்தியா? மா, டென்ஷன் ஆகாத. நீங்க உள்ள வாங்க. உட்காருங்க. ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு வந்திருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல பிரியாங்கிற பொண்ணோட சக்தி தகராறு பண்ணான்னு கேள்விப்பட்டேன். அது நீயா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. உன் தலையை பார்த்ததும் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா, உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? அவையே உன்னை அடிக்க வரணும்? ஆட நீங்க வேற. பிரியாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த ராட்சசி தானே. என்ன பிரியா, இவங்க சொல்றது உண்மையா? சக்தியை உன்னை எந்த அளவுக்கு அடிச்சது? ஆமா. என்னால இப்பவும் நம்ப முடியலையம்மா. சக்திக்கு அந்த அளவுக்கு தைரியமும் கிடையாது. அவன் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. வந்தவ சக்தியா இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அவ அம்மா வள்ளியால மாறி வந்திருக்கா. சாதாரண மனுஷியா இருந்திருந்தா நானே அவளை தடுத்து நிறுத்திருப்பேன். ஆனா அவ கைய கூட அசைக்க முடியலையே. உடம்ப விரைச்சுக்கிட்டு
கண்ணை உருட்டிக்கிட்டு அவ நின்ன கோலத்தை பாத்துக்கணுமே. அவ உடம்புல வள்ளியோட ஆவி இறங்கி இருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இல்லைன்னா எல்லாரையும் புடிச்சு தள்ளுற அசுர பலம் அவளுக்கு எப்படி வந்திருக்கும்?